ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகி வந்துகிட்டு இருக்கிற சரிகமபா சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியில் போட்டியாளராக நடிகை தேவயானியோட மகள் இனியா கலந்துருக்காங்க. இனியா பாடின பாடலை கேட்டு ஒட்டுமொத்த அரங்கத்தினரும் அசந்து போயிருக்கிறாங்க. இளையராஜாவின் மகளான பவதாரணி பாடின மயில் போல பொண்ணு ஒன்று அப்படிங்கிற பாடலை சிறப்பாக பாடி இனியா பலரோட பாராட்டையுமே பெற்றிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இனியா கலந்துக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேவயானி பேசினது பலராலும் பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் தங்களோட திறமையை உலகறிய செய்யணும் அப்படின்னு காத்திருக்கிற பலருக்காக சரிகமபா நிகழ்ச்சி மேடை அமைச்சிருக்குது. இந்த நிகழ்ச்சியில் பலருமே பாடி இப்போ சினிமாவில் முக்கிய பிரபலங்களாக மாறி இருக்காங்க. அதே மாதிரி சரிகமபா நிகழ்ச்சி சீனியர் மற்றும் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவு நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது. அதில் ஜூனியர்களுக்கான நிகழ்ச்சி சமீபத்தில் தான் முடிஞ்சிச்சு. அதை தொடர்ந்து சீனியர்களுக்காக சீசன் 5 நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக தொடங்கி இருக்குது. இதோட ஆடிஷனில் நடிகை தேவயானி மகளான இனியாவும் கலந்துருக்காங்க. தேவயானிக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. அதில் மூத்த மகள் இனியா அருமையாக பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இன்டர்வியூவில் தேவயானி மற்றும் அவங்களோட கணவர் ராஜ்குமாருமே சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த வாரத்துக்கான ப்ரோமோ வெளியாகி இருக்குது. அதில் தேவயானி மகள் இனியா போட்டியாளராக கலந்துருக்காங்க. அவங்க பவதாரணி பாடின மயில் போல பொண்ணு ஒன்று அப்படிங்கிற பாடலை பாடியிருக்காங்க. அந்த பாடலை கேட்டு அங்கே இருந்த நடுவர்கள் அவங்கள பாராட்டி செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க தேவயானோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பலருக்குமே தெரிய வந்திருக்குது. அப்போது தேவயானிட்ட, மேடம் நீங்கள் இந்த மேடையை தேர்ந்தெடுக்க காரணம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தேவயானி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மேடை எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்காது. என்னோட மகள் அவரோட சொந்த முயற்சியால் மேலே வரணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை. அதுக்காகத்தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி பேசியிருக்காங்க. அந்த வகையில் நடிகை தேவயானி குடும்ப பாங்கான கேரக்டர் நடித்து மக்கள் மனசில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட மகளும் நடிக்கிறதுக்கான தேவையான பயிற்சிகள் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. சினிமாவில் ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா பல பேட்டியிலையுமே பேசியிருக்காங்க. இந்த நிலையில் தன்னோட திறமையினால தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருக்கிற முடிவை பலருமே பாராட்டி வந்துட்டு இருக்காங்க.